நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் தான்ப்பா, நானே தான் மாமாவை வான்னு சொன்னேன். அப்படி போட அருவால. வெரி குட் மீனாட்சி. இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்க? சௌந்தர்யா, என்னங்க இப்படி உட்காரு. என்ன விஷயம் சொல்லுங்க. எனக்கு கிச்சன்ல நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு சமையலே பண்ணலைனாலும் பரவாயில்ல, இப்படி வந்து உட்காரு. சமையலே பண்ணலனாலும் பரவாயில்லையா? அப்படி என்னங்க தலைப்போற காரியம்? உட்காரு சொல்றேன். சொல்லுங்க. மத்தியானம் பெருமாள் சொன்னதை கவனிச்சியா? என்ன சொன்னா? நம்ம மீனாட்சி வர சொல்லித்தான் பெருமாள் இங்க வந்தானா. எனக்கு என்னமோ நம்ம மீனாட்சி நம்ம பெருமாள் விரும்புறாளோன்னு தோணுது சௌந்தர்யா. நீங்க என்னங்க பேசுறீங்க? மீனாட்சியாவது பெருமாளை விரும்புறதாவது? சேச்சே. இல்ல சௌந்தர்யா, மீனாட்சியே என்கிட்ட சொன்னாலே. நான் தான் அவனை வர சொன்னேன்னு சொன்னாலே. அதுக்கு என்ன சொல்ற? அவ எதுக்கோ வர சொல்லிருக்கலாங்க. நீங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடாதீங்க தயவு செஞ்சு. மனசுல ஆசை இல்லாமல அத்தமான வர சொல்லுவா? ஏங்க, பெருமாள் படிக்காதவன், 8ஆம் கிளாஸ். மீனாட்சி காலேஜ்ல படிச்சிட்டு இருக்கா. அவ எப்படிங்க அவனுக்கு போய்? ஏன் கூடாதுன்றேன். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி பழைய ரைஸ் மில்ல காதலிச்சு கல்யாணம் பண்றது இல்லையா? ஒரு காலேஜ் ஏன் 8ஆம் கிளாஸ் விரும்ப கூடாதுங்கிறேன். சரி, இப்ப என்ன சொல்ல வரீங்க? நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இனிமே ஜோசியக்காரன் தான் சொல்லணும். புரியலையே. எனக்கு தெரிஞ்ச ஒரு குறி சொல்றவரை வர சொல்லியிருக்கேன். அவர் சோழிய போட்டு உருட்டுனா 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்குங்கிறத எல்லாத்தையும் டான் டான்னு சொல்லிடுவார். இப்ப அவர்கிட்ட என்ன கேட்க போறீங்க? மீனாட்சிக்கு இப்ப கல்யாணம் பண்ணலாமா, அவளுக்கு வரப்போற புருஷன் எப்படிப்பட்டவன், காதல் கல்யாணமா, பெத்தவங்க பார்த்து பண்ற கல்யாணமா, இப்படி எல்லாத்தையும் கேட்டு பாப்போம். இப்ப எதுக்குங்க இதெல்லாம்? நீ சும்மா இருமா. எல்லாம் காலகாலத்துல நடக்க வேண்டாமா? சரிங்க. என்ன மாமா? ஏதோ சீரியஸா பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அட அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, சும்மாதான். காலகாலத்துல நடக்கணும்னு ஏதோ சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாம் நம்ம வைத்தி கல்யாணத்தை பத்தி தான். அது எப்படி மாமா? மீனாட்சி இருக்கும்போது வைத்திக்கு கல்யாணம் பண்ண முடியும்? வாஸ்தவம் தான். பெருமாளே, அத்தை, கிச்சன்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறியா ப்ளீஸ்? இதுக்கு எதுக்கு ப்ளீஸ் எல்லாம்? ஆஃப் பண்றானா ஆஃப் பண்ண போறேன். இந்த வரேன். நீங்க ஜாதகம் பாருங்க, ஜோசியம் பாருங்க, என்னவோ பண்ணுங்க. ஆனா இவனை வச்சுக்கிட்டு பார்க்க வேணாம். முதல்ல அவனை எங்காவது அமுச்சு விடுங்க. ஏம்மா? உங்களுக்கு எதுவும் புரியாது. நான் சொல்றதை மட்டும் செய்யுங்க. சரி. ஐயா, ஐயா வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நாங்க உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உட்காருங்க. ஐயா கொஞ்சம் காலதாமதம் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல, நல்ல நேரம் தான் இன்னும் இருக்கே. நல்லது. நன்றிங்க ஐயா. அத்தை, ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. வேற ஏதாவது பண்ணுமா? இல்லப்பா. பெருமாள், ஆமாமா, நம்ம காந்திவாதியார் வீட்டுக்கு போய் வரவு செலவு நோட்டை கேட்டேன்னு வாங்கிட்டு வாங்க. இந்த போயிட்டு வரமா? சரி, அத்தை போயிட்டு வரேன். சரி. ஐயா வணக்கங்க. வணக்கம். தம்பி யாரு? ரொம்ப நல்ல பையனா இருக்காரு. என் தங்கச்சி பையன். நல்லதுங்க ஐயா. ஜோசியரே, எல்லாத்தையும் நான் போன்ல சொல்லிட்டேன். கவலையே படாதீங்க. சோழியை போட்டு கல்யாண சோழியை எப்ப ஆரம்பிக்கணும்னு உடனே சொல்லிடுறேனே. ரொம்ப நல்லதுங்க. பாப்பா ஜாதகம் இந்தாங்க. கொடுங்க, பாத்துடலாம். நல்லா இருக்க. பாப்பாவுக்கு கட்டெல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. கல்யாண யோகம் தான். சோழியை போட்டு பாத்துடலாங்களா? தாராளமாயா. வல்லவா, வேலவா, ராக்காயி, சேலக்காரி எல்லாரும் நல்லா அருள்வாக்கா சொல்லுங்க. மீனாட்சிக்கு இப்ப கல்யாணம் நடத்தலாமா? 3 3 3 மொத்தம் 9. அருமையான எண்ணுங்க. கல்யாணத்தை உடனே கூட ஆரம்பிக்கலாம், எந்த தடையும் இல்ல. ரொம்ப சந்தோஷம் ஐயா. அப்புறம் இது காதல் கல்யாணமா இல்ல? அதையும் பாத்துருவோம். இப்போ நல்ல வாக்க கொடுங்க தாயி. 12 வந்திருக்கு. உங்க மகளுக்கு மாலை இட போறவன் மனசுக்கு பிடிச்சு வந்தாங்க.
அப்படின்னா என்னங்கய்யா? அப்படின்னா காதல் கல்யாணம் தாங்க. மாப்பிள்ள எப்படிப்பட்டவர்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? அதுவும் பார்த்துடுவோம். ஆ, நல்ல வாக்கா கொடுத்தாயி. 6 காதலுக்கு 12 மாப்பிள்ளைக்கு 6 12 கைகள் 6 முகம். 6 முகத்தின் அருளை பெற்றவர் தான் உங்க பொண்ணை கட்டிக்க போறவரு. அப்படின்னா அப்படின்னா முருகப்பெருமான் பேர் கொண்டவரா கூட இருக்கலாம். ம். நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? முருகப்பெருமானோட பேருடி யாரு? நம்ம சரவண பெருமாள் தான். அது முருகன் பேரு தானே? ம். நம்ம வீட்ல தங்கியிருக்கானே சக்தி சரவண, அவனோட பேரு கூட முருகனோட பேர் தான். அப்ப அவன் கூட மீனாட்சியை கட்டிக்க ஆசைப்படலாம்ல? நீ விதண்டவாதமா பேசுற. உண்மையை சொன்ன வெதண்டாவாதமா? ஜோசியரே, இன்னும் நீங்க விலாவாரியா சொல்ல முடியுமா? ஓ சொல்லிடுவோம். அம்மா தாயே, நாலாம் பெற கண்டிப்பா அவர் உங்க ரத்த சம்பந்தமா தான் இருக்கணும். பாத்தியாடி, நம்ம ரத்த சொந்தமா. சரவண பெருமாள் நம்ம ரத்தம், சக்தி சரவணன் நம்ம ரத்தமா? ஹம். நீங்க மேல சொல்லுங்கய்யா. அது வந்துங்கய்யா, சக்தி சரவணனும் நம்ம ரத்தம் தாங்க. உங்களுக்கு அது ஒரு நாள் புரியும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாஸ் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் நல்ல ராஜ வாழ்க்கை மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ யார் எவன் கண்ணு பட்டுச்சுனே தெரில. பாஸ் கண்காணாம போயிட்டாரு, நான் அனாதையா போயிட்டேன். எங்கே போனாருனே தெரில. ச்சே. என்ன குட்டி பையன் ஃபீலிங்ஸோட உட்காந்துருக்கான்? என்னன்னு கேட்டுருவான். டேய் குட்டி பையா. ம். ஐயோ, இவன் இதுக்கு இங்கே வந்தான்? என்னடா செல்லம், ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஏன் நான் இப்படி உட்காரக்கூடாதா? அது இல்லடா, பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு உட்காந்துருக்கே. டூர் எங்கேயாவது போறியா? டூர்லாம் இல்லைங்க, அப்புறம் அப்படியே ஊரை விட்டு போகிறேன். ஐயோ, என்னடா செல்லம் சொல்ற? ஏன் என்னாச்சு? வந்த வேலை பாதிலே நின்று போச்சு. இனிமேல் இங்கே எந்த வேலை விட்டியும் இல்லை. நான் மட்டும் ஏன் இங்கே இருக்கணும்? அதான் போகிறேன். அச்சச்சோ, இனிமே என்னடா பண்ண போற? தெரிலங்க, வந்த தொழிலை நம்பி சொந்த தொழிலையும் விட்டுட்டேன். இனிமேல் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வேணும்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு நல்ல வேலை இருக்கு, நல்ல பேமெண்ட். சரியா? எங்க? வேற எங்கேயும் இல்ல செல்லம், இங்கேயே தான். என்ன வேலை? எனக்கு அசிஸ்டண்டா ஒரு கேரக்டர் தேவைப்படுதான். அதை பேசாம நீயே பண்ணிட. என்னடா சொல்றது? டேய், என்ன ஒரு ஆணவம். டேய், நான் ராமருக்கு அணில், பிள்ளையாருக்கு சுண்டலி, செத்தாலும் பரவாயில்ல, உனக்கெல்லாம் அசிஸ்டண்டா இருக்க மாட்டேன்டா. என்னடா செல்லம் யோசிக்கிற? இந்த வேலையை செய்யறதுக்கு தூக்க மாட்டி செத்துறலாம். ஓகே ஓகே, ஆல் தி பெஸ்ட். அதே பண்ணுங்க, நான் வரேன். போடா டே போடா, நீ எவ்வளவு நாள் தாங்குற நானும் பாக்குறேன். பெருசா வந்துட்டான். அழகேசா, சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நீ வந்து சாப்பிட. வேண்டாம் மேடம். என்ன அழகேசா? நான் கிளம்புறேன் மேடம். எங்க? ஊருக்கே போறேன் மேடம். நான் என் புரோக்கர் தொழிலையே திருப்பி செய்யலான்னு இருக்கேன் மேடம். ஏன் அழகேசா, என்னாச்சு? ராமர் இருக்கிற இடம் சீதைக்கு மட்டும் அழகு இல்லை, அனுமாருக்கும் தான் மேடம். பாஸ் இல்லாத இந்த ஊர்ல என்னால இருக்க முடியாது மேடம். நான் கிளம்புறேன் மேடம். அழகேசா, சரவணன் எங்கேயும் போயிருக்க மாட்டான், திரும்ப வந்துருவான். எனக்கு அப்படி தோணல மேடம். 6 மாசமா பாஸ் கூட இருக்கேன். அவர் இது வரைக்கும் எந்த விஷயத்துக்கும் அப்செட் ஆகி நான் பார்த்ததே இல்லை மேடம். நான் பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு சொதப்புன்னு சொதப்பி இருக்கேன்.
அப்பெல்லாம் கூட அவரு டென்ஷன் ஆகாம சிரிச்ச முகத்தோடயே இருப்பாரு மேடம். ஆனா இன்னைக்கு எங்க போயிருக்காருன்னு தெரியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு மேடம். பாஸ் திரும்ப வந்தாருன்னா மட்டும் சொல்லுங்க மேடம், நான் வரேன். இல்லைன்னா அப்படியே ஊர் பக்கம் போய் செட்டில் ஆயிடுவேன் மேடம். அழகேசா, நீ எதுக்கும் கவலைப்படாத அழகேசா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். சரவணன் திரும்ப வந்துருவான். நீ சாப்பிட்டுட்டு காலையில போ. இல்லை மேடம், பரவாயில்ல மேடம், பசி இல்லை, நான் கிளம்புறேன். இன்னொரு விஷயம், பாஸ் மேலே நீங்கள் ரொம்ப பாசமாக இருந்தீங்க, அதில் எந்த ஆச்சரியமும் இல்லை. ஆனால் அதே பாசத்தை என் மேலேயும் காட்டினீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி மேடம். நான் வரேன். நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கியா? ஆமாம் மேடம். நான் வரேன் மேடம். தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, இந்த ஊர் என்ன சொந்த வீடென்ன ஞான பெண்ணே, வாழ்வின் பொருள் என்ன நீ வந்த கதை என்ன. ஹலோ, நான் சௌந்தர்யா பேசுறேன். ஓகே, பாய். நம்ம சக்தி சரவணன் இருக்கான்ல, அவன் இப்ப எங்க இருக்கான்னே தெரியலையா. சரவணனை காணுமா? நீங்கள் அழைத்த எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. தயவு செய்து நீயா? அடி பாவி, உன்னை பயமுறுத்துறதுக்காக 1.5 கிலோமீட்டர்ல இருந்து பதுங்கி பதுங்கி வந்தா அசால்ட்டா ரியாக்ஷன் பண்ற. அந்த அளவுக்கு டீப்பா எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கீங்க மிஸ் மீனாட்சி? எனக்கு என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே தெரியல மைனா. வாழ்க்கையிலையா? எதுக்கு பிள இம்புட்டு பெரிய வார்த்தை பேசுற? என்ன ஆச்சுன்னு மைனா கிட்ட சொல்லு. ம், அதுக்கு என்ன செய்யணும்னு ஆலோசனை நான் சொல்றேன். அம்மா தாயே, ஆளை விடு. நீ சொன்னதை கேட்டு கேட்டுதான் இன்னைக்கு நான் இந்த நிலைமையில வந்து நிக்கிறேன். என்னல டக்குன்னு இப்படி சொல்லிவிட்ட? வேற எப்படி சொல்லுவாங்களா? சரி, இப்ப எதுக்கு கடுப்பாவற? என்னாச்சுன்னு சொல்லு என்கிட்ட. யாரு இனிமே இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லவே மாட்டேன், இது சத்தியம். என்ன விஷயம் சொல்லு. நாம சரவணனை வெறுப்பேத்தணும்னு பிளான் போட்டோம்ல. ஆமா, அதுக்கு தானே இந்த வேட்டை வந்தியா? அதுல அவன் ரொம்ப வெறுப்பாயிட்டான் போல இருக்கு. எது, இந்த சரவண ஊருக்கு போனதை பத்தி சொல்றியா? அவன் ஊருக்குலாம் போல. அப்புறம் துரை வேற எங்க போனாராமா? அவன் எங்கேயோ காணாம போயிட்டான். என்ன லூசு மாதிரி பேசுற? காணா போயிட்டா ஹீனா போயிட்டான்னு. ஏய், அவன திருவிழாக்கு வந்த குழந்தையா காணாம போறதுக்கு? ஏய் நிஜமா தாண்டி. அவன் காணாம போன உனக்கு எப்படி தெரியும்? எவன் சொன்னது? எங்க அம்மா தான் சொன்னாங்க. அம்மா சொன்னாங்களா? அவன் கல்லடக்குறிச்சி போறான்னு அவங்க வீட்டுல போய் சொல்லிட்டு போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டானோ.
அவன் சென்னையில இருந்து கிளம்பி 3 நாள் ஆகுது. ஐயோ, ஆனா அவன் இப்ப வரைக்கும் இங்க வந்து சேரல. என்ன சொல்ற? சரி, இந்த புரோக்கர் பக்கி என்ன சொல்லுது? அவன் இங்க இருந்தா தானே சொல்றதுக்கு. ஏன் அவனும் காணாம போயிட்டானா? என் பாஸ் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை இருக்கு? நான் ஊருக்கு போறேன்னு சொல்லி நேத்தே கிளம்பி போயிட்டானா. என்னது, ஏழு போயிட்டானா? ம், நீ எங்கே? நீ எங்கே? என் அன்பே, நீ இன்றி நான் எங்கே? அடிச்சேனா? நீ எங்கடி அவனை லவ் பண்ண? லவ் பண்ணலப்ல, இருந்தாலும் ஒரு ஃபீலிங் இருந்துச்சா இல்லையா? சரிதான், உனக்கே எப்படின்னா நான் லவ் பண்றவனே காணாம போயிட்டான், எனக்கு எப்படி இருக்கும்? வெரி சிம்பிள். அந்த பாடி நீயே பாடு, உனக்கு ஒரு மாண்டேஜ் போடுவாங்க. ச்சீ, அப்படி. நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்னன்னா வெறுப்பேத்துற? சரி சரி சாரி என் சொல்லக்கூடிய சாரிடி. எனக்கு இப்போ அவனை பார்க்கணும் போல இருக்குடி. எனக்கு உன்னை பார்க்கணும் போலயே இருக்கு மீனோ. ஏய், அடிச்சேனா? சரி 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 சரி, கொஞ்சம் பொறுமையாரு. எங்க போயிருக்கான்னு நம்ம கொஞ்சம் உட்காந்து யோசிப்போம். எங்க போயிருப்பியா? ஒருவேளை தலைவர் மாதிரி இமயமலை போயிருப்பானோ? சீ 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 சீ, தலைவரோட இவனை கம்பேர் பண்ணலாமா? ரொம்ப ஓவரா இருக்கு. மீனாட்சி, ஆ, என்ன? நான் சொல்றத அட்வைஸா எடுக்காத. ஆ, ஏதோ மனசுக்கு தோணுது, அதை நான் உன்கிட்ட சொல்றேன். என்ன? இதுல ஏதோ கூட்டு சதி இருக்கிற மாதிரியே இருக்கு மீனாட்சி. கூட்டு சதியா? என்னடி சொல்ற? நல்லா யோசிச்சு பார்த்தா சரவண காணாம போற ஆள் கிடையாது, சரியா? ம், அப்புறம் ஏன் அவன் காணாம போகணும்? ஏன்? உன்னை இப்படி உட்கார வைக்கிறதுக்கு தான். ஆ, புரியலையே. வேட்டையனோட கூட்டணியை போட்டு நீ சரவண வெறுப்பத்தினா இல்லையா? ஆமா. ஆனா இப்ப சரவண காணாம போன தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேட்டையன் கிட்ட நீ சகஜமா பேசுனியா? ஆ, இல்லையே மைனா. அதுக்குதான் இந்த மிஸ்டிங் அப்ளிகேஷன். வீட்டுக்குள்ளே கதவை சாத்திட்டு உட்காந்துக்கிட்டு காணாம போயிட்டியான்னு ஃபீலிங் கொடுக்கறது. அப்படியா சொல்ற? ஆமாங்கிற. சரவணாவது காணாம போறதாவது 24 மணி நேரமும் அவனை மட்டும் நீ நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கியா. நீ வேணா பாரு, சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளை உள்ள இறக்கி நீ என்ன பண்ற, உன் ஃபீலிங்லாம் எப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு செக் பண்ணுவாப்ல. உன் முகரக்கட்டையை தொடச்சிட்டு வீட்டுக்கு போற வழியை பாரு. நான் வாரேன். நீ எங்கே? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ச்சே, நம்ம ஊர்ல மட்டும் தலை படத்தை ரிலீஸே பண்ண மாட்டேங்கிறாங்க. எப்பதான் வருமோ? ம், ஆ, இவ ஏன் எனக்கு ஃபோன் பண்றா? ஆ, மைனா சொன்ன மாதிரி கூட இருக்கலாம். மீனாட்சி, எதுக்கு கொஞ்சம் பார்த்து பேசுமா? ஹலோ ஹலோ மீனாட்சி, நான் பிரியா பேசுறேன். பிரியானா? விளையாடாத மீனாட்சி, நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? ஏங்க, நான் ஏங்க உங்ககிட்ட விளையாட போறேன்? எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையான்னு? மீனாட்சி, நான் சரவணன் விஷயமா பேசணும். நான் பேசுறது கொஞ்சம் சீரியஸா கேளுங்க. ஓ, அருணாச்சல மாமாவோட பொண்ணு அந்த பிரியாவா? ஓ மை காட். நீங்களா பேசுறது? மீனாட்சி, அந்த பிரியா தான். இப்பயாச்சும் நான் சொல்றத கொஞ்சம் கேக்குறீங்களா? ஆ, சொல்லுங்க சொல்லுங்க. ஆனா கொஞ்சம் சீக்கிரமா சொல்லுங்க, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு. சரி, நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கே வரேன். சரவணன் பத்தி ஏதாவது தெரியுமா உனக்கு? ஆ, சொன்னாங்க. ஏதோ தொலைஞ்சு போயிட்டானாமே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஷோ, அருணாச்சல மாமா தான் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆச்சே, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே. இந்த டிவி பேப்பர்ல எல்லாம் கூட விளம்பரம் கொடுக்க சொல்லுங்க. தகவல் தெரிவித்தால் தக்க சன்மானம் கொடுக்கப்படும்னு. தப்புன்னு கிடைச்சிருவான். என்ன மீனாட்சி இவ்ளோ கேஷுவலா பேசுற? அவன் தொலைஞ்சு போயிட்டான்னு தெரிஞ்சப்பறம் எனக்கு எவ்வளவு பதட்டம் தெரியுமா? சரிங்க, அவரு போன் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயோ போய் உட்கார்ந்திருந்தாருன்னா அதுக்கு நான் என்ன பண்றது? உனக்கு சரவணன் எங்க இருப்பான்னு தெரியாதா? எனி க்ளூ? என்னையா கேக்குறீங்க? ஆமா, உன்னதான் கேக்குறேன்.
பிரியா, நான் இவ்வளவு நேரம் அவரை என் இடுப்புல தான் தூக்கி வச்சிருந்தேன். இப்போதான் இறக்கி விட்டேன். திரும்பி வந்தா சொல்றேன். மீனாட்சி, don't be kiddish, be serious. You know how serious is this issue? ஏமா தமிழ்ல பேசுமா? நக்கல் பண்ணாம சீரியஸா பேசுன்னு சொன்னேன். எக்ஸ்கியூஸ் மீ, யார் முதல்ல நக்கல் பண்றாங்க, நீங்களா நானா? நான் என்ன நக்கல் பண்ணேன்? ஆ? சரவண இப்ப எங்க இருப்பான்? ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பாவமா கேக்குற? ஆ, என்ன என்ன பார்த்தா நக்கலா இருக்கா என்ன? அவன் என் வீட்டுக்கு வந்து தொலைஞ்சானோ இல்ல உன் வீட்டுக்கு வந்து தொலைஞ்சானோ? என்ன போய் கேட்டுக்கிட்டு? மீனாட்சி, நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் அவனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு ஹெல்ப் கேட்கலாம் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். இந்த பாருமா, இந்த கண்டுபிடிக்கிற வேலையெல்லாம் எனக்கு தெரியாது. ஆ, நான் ஒன்னும் வெட்டியாவும் இல்ல, புரியுதா? மீனாட்சி, I've never thought you're like this. பாரு, தமிழ்ல பேசுன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சரவணன் தொலைஞ்சதுல உனக்கு எந்த கவலையுமே இல்லையா? நான் ஏன் கவலைப்பட போறேன்? என்ன விடுங்க. நாம தொலைஞ்சு போனா வீட்ல உள்ளவங்க கஷ்டப்படுவாங்களேன்னு கொஞ்சம் கூட யோசிக்காம தொலைஞ்சு போனவனை பத்தி யாருமே கவலைப்பட மாட்டாங்க. சரி, எனக்கு உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு தோணுது. கடைசி அதாச்சும் சொல்லாமா? என்ன? சரவணன் சென்னை வந்தப்போ ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தான். எதுக்கு? உங்க வீட்ல யாரோ வெட்டியான்னு ஒருத்தன் வந்திருக்கானாமே. ஹலோ, அது வெட்டியா இல்லம்மா. வெட்டியானா சுடுகாட்டுல வேலை பாக்குறவன். அவன் வேட்டையன், என் மாமா. சரி, அவர்தான். அவருக்கு என்ன? அவர் உங்க வீட்ல வந்ததுல இருந்து சரவணன் ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆனா. இதென்னங்க கொடுமையா இருக்கு? சரவணன் எனக்கு யாரோ, அவனே வந்து எங்க வீட்ல தங்கி இருக்கும்போது என் சொந்த அத்தை பையன் எங்க வீட்ல வந்து தங்க கூடாதா என்ன? இல்ல, நான் அப்படி சொல்லல. அவன் உங்ககிட்ட ரொம்ப உரிமையோட பழகுனதா சரவணனால தாங்க முடியல. ஏங்க, என் வீட்லன்னு இல்லைங்க, உலகத்துல இருக்கிற எல்லா அத்தை பையனும் மாமன் பொண்ணு கிட்ட உரிமையா தான் பழகுவான். இல்ல, ஒருவேளை சரவணன் அங்க வந்துட்டாலும் நீங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க மீனாட்சி. இது பாருங்க பிரியா, நான் எப்படி நடந்துக்கணும்னு நீங்க எனக்கு சொல்லி கொடுக்கணுங்கிற தேவையே இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியும். வேற ஒண்ணும் இல்லையே. நிஜமாவே சரவணன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியாதா? ஓ, தெரியுமே. எங்க? உன் பக்கத்திலேயே தான் உட்கார்ந்து இருக்கான். அவனை காணமேன்னு தெரிஞ்சதும் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தானே போனே பண்ண. இதெல்லாம் உங்க செட்டப்னு எனக்கு நல்லா தெரியும்னு அவன்கிட்ட போய் சொல்லு. அவன் வந்தாலும் சந்தோஷப்பட மாட்டேன், தொலைஞ்சாலும் கவலைப்பட மாட்டேன். மீனாட்சி, நீங்க தப்பா. சும்மா போனை பண்ணி டிராமா போட்டுக்கிட்டு வைமா போன. திமிரு பிடிச்சவ. சரவணா, நீ எங்க இருக்க?